புது சிருஷ்டிப்பை கொடுத்து நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இந்த புது சிருஷ்டிப்பிலே தேவன் நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நாம் அதிகமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த புது சிருஷ்டிப்பிலே தேவன் நாம் பாவத்தில் இருந்த பொழுது கல்வாரி சிலுவையிலே சிந்தி 3ஆம் நாளிலே அந்த நம் பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழும் பொழுது தேவன் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இந்த ஜனிப்பித்தேன் என்ற வார்த்தை மூலமாக அவர் புது சிருஷ்டியை உருவாக்கிறார். இது எப்படி நாம் அவருக்குள்ளே மறித்து மீண்டும் நாம் புது சிருஷ்டியாக்கி அவருடைய வலது வருத்தத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி இந்த ரட்சிப்பின் மூலமாகத்தான் நாம் புது சிருஷ்டிப்பை அடைகிறோம். இந்த புது சிருஷ்டிப்பினுடைய இன்னொரு தொடர்ச்சி என்னென்னு பார்ப்போம். 1 பேதுரு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறது ஜீவனுள்ளமான தேவ வசனமாய் இருக்கிற அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டீர்கள். அதாவது தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னுடைய குமாரன், நான் இன்று உம்மை ஜனிப்பித்தேன். இந்த வார்த்தை அழிவில்லாத வார்த்தை. இந்த அழிவில்லாத இந்த வார்த்தையினால் தான் நாம் இப்பொழுது புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இந்த புது சிருஷ்டியின் மூலமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது வருத்தத்தில் உட்காரும் பொழுது இப்பொழுது நாமும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு வார்த்தையின் மூலமாக தான் பிறப்பிக்கிறது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கும் போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வருஷத்தில் உட்காரும் என்று தூதர்கள் யாருக்காவது எப்போதாகலும் நான் சொன்னதுண்டோ அப்படி சொல்லார். இந்த சொன்னதுண்டோ அவர் சொல்லார். இந்த வார்த்தையும் அவர் பிறப்பிக்கிறார். வலது வருஷத்தில் உட்காருவதும் இந்த வார்த்தை மூலமாக தான் அவர் இது பிறப்பிக்கிறார். இந்த வலது வருஷத்தில் உட்கார்ந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சொல்லி அவர் இந்த வார்த்தையை அவர் முடிக்கிறார். மீண்டும் இதை படிக்கிறேன். அடுத்தால எபிரேயர் புக்கில் படிக்கிறேன். இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களை உங்களுக்கு நினைத்து தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிதாவுமானவருடைய தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அருளுகிற ஆவியை உங்களுக்கு தந்தருளுவேன் என்று. அதாவது தெளிவான ஆவி, அதாவது தேவனுடைய அறிகிற ஆவி. ஒரு பிரசங்கம் மற்றவர்கள் பேசும் பொழுது தேவனுடைய ஆவி கண்டிப்பாக தேவை. அவர்கள் 1 முறை 2 முறை 3 முறையெல்லாம் திரும்ப அதை தியானித்து பேசுவதற்கு ரொம்ப ஞானம் வேண்டும். தேவான அவர் மேல் அசைவாட வேண்டும். நானும் அதே போல் உங்களோடு பேசும்போது நிறைய நேரம் அதெல்லாம் கேட்பேன். கேட்டு திரும்ப எழுதுவேன், வாங்குவேன், எப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப தியானத்தில் இருக்கும் பொழுது தேவன் என்னோடு அசைவாடி இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் தினமும் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையானது உங்களுக்கு மிகவும் பலனாக இருக்கும். ஏனென்றால் தேவன் அசைவாடி இந்த வார்த்தை கொண்டு வரும்போது நான் இதை ரொம்ப நேசித்து அதற்கு நேரம் கொடுத்து நான் உங்களுக்கு இதை பேசுகிறேன். அடுத்தது சொல்கிறார், தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தருளுவேன் என்று தம்மை அழைக்கிறதுனாலே தமக்கு உண்டாகிற நம்பிக்கை என்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையும் ஐஸ்வர்யம் என்னதென்று தாம் கிறிஸ்துவை மரித்தவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துருவின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஞானத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். எல்லா துணைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மை மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர் நீதி இருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வருஷத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றிலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலாய் தலையாய் தந்தருளுகிறார். அதாவது இந்த மாதிரி செய்து அவர் பரமேறி எல்லாத்துக்கும் செய்து முடித்திருக்கார். இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, என்ன முடிஞ்சு அப்படின்னு இல்லை, இன்னும் அவருடைய செய்கைகள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை, இது ஒரு தொடர்ச்சி. அதாவது இந்த சாப்டர் முடிஞ்சு அடுத்த சாப்டர்லாம் அப்படி கிடையாது. இது ஒரு கடிதம் மாதிரி. கடிதத்தில் நம்ம அப்படி எழுத மாட்டோம். தொடர்ந்து அவர் சொல்கிறார். மேலும் இருக்கிறது, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பாவங்களாக இருந்தோம். நமக்கு தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கல்வாரி சிந்தின இரத்தது மூலமாக அவர் சொல்கிறார் உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முதற் காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையிலும்
பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுகளாகிய ஆவியற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஏன்னா அவர் கிறிஸ்துக்குள் இந்த வார்த்தை சொல்லி அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முதற் காலத்தில் தமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்ச மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினால் சொல்லார், நீங்கள்லாம் பாவத்தில் இருந்த பொழுது சொல்லார் உங்களை மிகுந்த அன்பு கூர்ந்து அன்புதான் அதை நிறைக்க முடியும். அந்த அன்பு கூர்ந்து அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துனுடைய கூட உயிர்ப்பித்தார். நாம் அக்கிரமத்தில் இருந்த கிறிஸ்துக்குள்ளே நம்மளை அவர் கூடவே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினால் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கப்பை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நாம் பாவத்தில் இருந்த பொழுது அந்த மாதிரி செய்யும் பொழுது அவர் நம்மை அன்பு கூர்ந்து இந்த மாதிரி அவர் அந்த உன்னதங்களில் அவர் நம்மை உட்கார வைத்து இருக்கிறார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, அவருடைய தயவனால். நம்முடைய கிரியினால் ஒன்றுமே இல்லை. நம்மளை ரட்சிக்கப்பட்டது மிகுந்த ஒரு ஆதாரம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த நேரத்திலுடைய அந்த பாவங்களெல்லாம் சுமந்து அந்த தீர்த்த அந்த நிமிஷம்தான் நாம் ரட்சிக்கப்பட்டு புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இந்த மாதிரி நமக்காக சிந்தின அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று இந்த மனதில் அதிகமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது புது சிருஷ்டி, நான் பாவி அல்ல. இந்த மனதை நீங்கள் அதிகமாக மனதிகளை வைத்து இப்பொழுது நான் எப்பொழுதும் தேவனுக்குள்ளே இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே திருச்சிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவருடைய கிரியேஷன் எதுவுமே ஃபெயில் ஆகுமா? அவருடைய கிரியேஷன் இந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீங்க, அண்ட சராசரிகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஏதாட்டு ஃபெயில் இருக்கா? கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளை படைத்த அந்த ஆண்டவர் புது சிருஷ்டிகளை கொண்டு வந்திருக்கிறார். அவைகளின் தாம் நடக்கும்படி அவர்கள் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு புது சிருஷ்டிப்பை கொண்டு நமக்கு தந்த அந்த ஆண்டவரை பார்த்து நாம் இப்படி சொல்லக்கூடாது. அதாவது நான் ஒரு புழு, நான் பூச்சி, இத்தனை அவர் குமாரனே அனுப்பி நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் நீக்கி நம்மளை புது சிருஷ்டியை கொண்டு வந்து எல்லா வேலையும் செய்து முடித்த அந்த ஆண்டவர் அவர்கிட்ட நான் நான் இப்படி ஒரு புழு, தூசி இப்படிலாம் சொல்லி கொண்டு இருக்குது சரியல்ல. ஏனென்றால் அவர் நமக்கு அந்த கிறிஸ்துக்குள் நம்மளை வைத்து அவர் நம்மளை எப்பொழுதும் அவரை போல பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் அதை பற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் புது சிருஷ்டி, ஏனென்றால் கர்த்தருக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த கர்த்தர் என்னை மிகவும் நேசிக்கிறார். என்னுடைய கிரிகனால் அல்ல, அவருடைய தயவினால், அவருடைய கிருபையினால் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆகையால் ஒவ்வொருவரும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய கிரியினால், மனிதனுடைய கிரியனால் அல்ல, அவருடைய கிருபையினால் எனக்கு கிடைத்த இந்த புது சிருஷ்டிப்பை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதும் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்று எப்பொழுது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அது ஒரு நாளும் உங்களை விட்டு நீங்காது. உங்களுடைய மனம் இன்னும் பலப்படுத்தி நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களோடு கூட இருந்து எல்லா நன்மையும் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னும் அதிகமாக நாம் இந்த புது சிருஷ்டிப்பை தொடர்ந்து பார்ப்போம். உங்களுடைய இருதயத்தை இன்னும் பலப்படுத்த என்னுடைய இந்த வார்த்தைகளை நான் தொடர்ந்து பேசுவேன். நீங்கள் கேட்டு அதை நிதானமாக அதை கேட்டு நீங்கள் பலப்படுத்தி இன்னும் நீங்கள் அதிகமாக சந்தோஷமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.